My theme or my topic for today is a grateful heart. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது நன்றியுள்ள இருதயம். ஒரு நன்றியுள்ள இருதயம் என்றதான ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இதன் அடிப்படையில் நம்மோடு கூட பேசுவார். எல்லார் கையிலையும் பேன், ஸ்கேல், நோட்புக், இது நம்ம சர்ச்சுடைய ஒரு பிரதான பழக்கமாய் இருக்கும். முதல் வசனமாக, அடிப்படை வசனமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 15 இருந்து 17 வரையிலே. Our scripture lesson for today comes from Colossians chapter 3 verses 15 to 17. And let the peace of God rule in your hearts, to which also you were called in one body, and be thankful. Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. And whatever you do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through him. Amen. நாம் கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லி விடுவோம். இந்த வசனத்தை நீங்கள் கோடிடாமல் இருப்பீர்கள் என்றால் இப்போது கோடிட்டு கொள்ளுங்கள், குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒன்றும் செய்யலாம். அந்த வசனத்தின் மேலே உங்கள் கையை வைத்து ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. கர்த்தர் பெரியவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு நாம் படைத்து விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு போகாமல், நாம் பாடிவிட்டேன்னு எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார் என்ற ஒரு நன்றியின் உள்ளத்தோடு மட்டும் போகாமல் வசனத்தையும் கேட்போம். வசனத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன செலுத்தணுமாம்? நன்றி செலுத்தணுமாம். அல்லேலூயா. In all things give thanks to God. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நன்றி சொல்லுங்கள். சில சமயத்தில் ஒரு வீட்டில் ஒரு மரணம் என்று ஒன்று நடந்தாலும் ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது. என்ன பழக்கம்னா, கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா இந்த வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு மரணம், அதனால் எங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை, நாங்கள் இந்த வருஷம் கொண்டாடலை. இந்த கொண்டாட்டத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு நமக்காக என்ன செய்தால்? மரணமோ ஜீவனோ, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதனால் மரணம் வந்துருச்சுன்னா எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல்லை என்று சொல்வது தப்பு ஆகிவிடும். ஒருவேளை பெரிய கொண்டாட்டம் இல்லை, ஆனால் இயேசு அவர் எனக்காக வந்த உலக இரட்சகர் என்ற நம்பிக்கையில் நான் என்ன செய்வேன்? நான் இன்னமும் களி கூறுவேன், கொண்டாடுவேன். ஆமேன். ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கு நான் இந்த வருஷம் நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகையை நான் கொண்டாடலைங்க. காரணம் என்னன்னா, இந்த வருஷம் ஆசீர்வாதமே இல்லைங்க, இந்த வருஷம் நிறைய இழப்புங்க, இந்த வருஷம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதனால் குறைந்தவனாய் இருக்கிறேன், அதனால் நான் நன்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. யாராவது இப்படி வந்திருக்கிறீங்களா? நீங்கள் நன்றி சொல்வதற்கு வரல. அல்லேலூயா. நன்றி சொல்வதற்கு வரவில்லை. கொஞ்சம் யோசித்து பார், கொஞ்சம் நிறுத்தி பார், கொஞ்சம் சிந்தித்து பார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறது என்னதென்றெல்லாம் யோசித்து பார். அவர் மெய்யாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அடோனிராம் ஜட்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு மிஷனரி பர்மா தேசத்திலே அவர் ஊழியத்துக்கு போனார்.
தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு வாலிபனாய் திருமணமாகி தன் மனைவியோடு அவர் பர்மா தேசத்துக்கு போனார். அந்த தேசத்துக்கு போய் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்போது பல பாடுகளை அவர் அனுபவித்தார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த அடோனிராம் ஜட்சனுடைய மனைவி அவள் மரித்து போகிறாள். சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, சில விசுவாசிகளும் மரித்து போனார்கள். பயங்கர துக்கமான நேரம். ஆண்டவர் என்னை என் தேசத்தை விட்டு, என் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் விட்டு நான் அவருக்காக வந்திருக்கிறேன். அவருக்காகவே நான் இந்த பர்மா தேசத்திலே என் வசதிகளும் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். என் மனைவி மறுத்து போய்விட்டாலே, ஊழியத்திலே ஒப்பு கொடுத்து வந்தவர்களும் பலர் மறித்து போய்விட்டார்களே, இனி ஊழியம் இல்லை, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லாமல் இந்த அடோனிராம் ஜட்சன் என்ன தெரியுமா செய்தாராம்? அவரை குறித்து சொல்லப்படுகிறது, உறுதியாய் தரித்து கொண்டாராம். என்னை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். மரணம் வந்தாலும் அவரே என்னுடைய ஆண்டவர். அடோனிராம் ஜட்சன் பிரியமானவர்களே, பர்மா தேசத்திலே அல்லது இன்றைய மியான்மார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் என்ன செய்கிறாராம்? இன்னமும் ஊழியத்திலே பாடுபட்டாராம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். அவர் ஒரு வார்த்தையை எப்போதும் சொல்லுவாராம். அது என்னவென்றால், this is what Adoniram Judson always says. He says the prospects are as bright as the promises of God. I will read once again. The prospects are as bright as the promises of God. அப்போனா அவர் சொல்கிறார், ஃப்யூச்சரை குறித்து, வரும் காலத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா! அவர் வரும் காலத்தை பார்த்து இன்னைக்கு துக்கத்தில் இருந்தாலும் நாளைக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றதான ஒரு நம்பிக்கையிலே அவர் செயல்பட்டாராம். அவரை குறித்து என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? பர்மா தேசத்திலே அல்லது மியான்மா தேசத்திலே முதல் பெப்டிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மியான்மா பாஷையிலே அவர் வேதத்தை மொழிபெயர்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படி பிரியமானவர்களே, இழப்பில் இருந்த இவரை உறுதியாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் நல்ல உயர்வுகளை நடத்தினார். கர்த்தர் உன்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உனக்கும் இழப்போடு நீ இருக்கிறாய், ஆனால் நன்றி சொல்லி வந்து நின்றாய். நான் சொல்லுகிறேன், இருக்கிற அடுத்த சில மாதங்கள் கர்த்தர் உன் மேலே மழையை பெய்ய பண்ணட்டும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடட்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமேன். இன்றைக்கு என்னோடு கூட வேதத்தை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் கூடுமானால் ஒரு 5-6 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பல ரூபத்திலே கோணத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். 10 குஷ்டரோகிகள் பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து எங்களை ரட்சியும் சுகப்படுத்தும் என்று நின்றார்கள். இயேசு அவர்களை சுகப்படுத்தி அனுப்பிவிட்டார். போகும்போதே சுகம் பெற்றோம் என்று கண்டு ஒருவன் சமாரியன் ஆனவன் அவன் வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னான். 10ல் ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொன்னானாம். அதனால் மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? நாம் நன்றி சொல்ல மறந்து போய் விடுவோம். Out of 100%, only 10% will always remember to give thanks. Hallelujah. அதனால்தான் சபையில் ஒரு வலியுறுத்துதல்ங்க. என்ன வலியுறுத்துதல் தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு 100% திருச்சபை விசுவாசிகள் நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். எல்லாரும் வலது கையை உயர்த்தி உங்கள் காரியங்களுக்காக, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர். ஒரு பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
அல்லேலூயா. நாவாலை துதிக்கிறோம். நாதா, இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து சீக்கிரமாய் பாடி அப்படியே தேவ செய்தியிலே உங்களை நடத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், நன்றி என்று சொல்லுகிறேன். நாதா, நாவாலை துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, சொல்லுங்கள். நாவாலை துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, உம்மை நாவாலை துதிக்கிறோம். நாதா, வலது கையை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்கள். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே. சொல்லுங்க. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே. அப்ப நாவல நன்றி வசனத்திலே நாம் பார்த்துட்டு வரோம். ஆண்டவருக்கு நன்றி. முதல் நன்றி ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. John chapter 3 and verse 16 says, For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாராம். நம்ம எல்லாரும் என்ன அடையும்படிக்கு இயேசு சிலுவைக்கு வந்தார்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளைய எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். மனுஷர்களாகிய நம்ம ஆண்டவருக்கு ஏன் நன்றி சொல்லுவோம்னா, அவர் இன்னும் நமக்கு நல்லதை செய்வார் என்று நாம் நன்றி சொல்வோம். ஆனால் இயேசு நமக்கு பெரிய ஒரு காரியம் செய்திருக்கிறார். அது என்னவென்றால், தாமே இந்த பூமியில் இறங்கி வந்து மனித வாழ்வை வாழ்ந்து 33 வருடங்கள் மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணி அவர்கள் மேலே மனம் இறங்கி கடைசியாய் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து மரித்து உயிர் தெழுந்து நமக்காக இன்று பிதாவின் இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் நிறைய நேரத்தில் பாவம் செஞ்சிடறோம். சர்ச்சுக்கு வரோம், பாவத்தை அறிக்கை செய்கிறோம். நம்ம வீட்டுக்கு போன பிற்பாடு பாவத்தை திரும்பி செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்கிறோம். நம் போகிறோம், பாவத்தை திரும்பி செய்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராக இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்ட ஒரு பெரிய தேவனாய் இருக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு சீக்கிரமாக உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட நன்றி சொன்ன சில பக்தர்கள் இருக்கிறார்கள். வேதத்திலே தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம் பல வசனங்களிலே. நான் ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை பார்க்கணும்னு நினைத்தேன். சங்கீத புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனித்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் 46 50 வரைக்கும் தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். கேட்போமா? வாசியுங்கள், சீக்கிரமாய் கேட்போம். சங்கீதம் 18:46 50ஆம் சங்கீதம் வரைக்கும். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காய் பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம்
போதும், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவருக்கு அவர் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்திலே பாடினார். யோனாவை பாருங்கள். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் அவன் குடியிருந்த போது அந்த மீனின் வயிற்றுக்குள்ளார அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோனாவை குறித்து நீங்கள் வேதத்திலே யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களிலே பார்க்கலாம். ஆனால் ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வசனம் 9, கோடிடுகிறவர்கள் கோடிட்டு குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். யோனா அவன் கடலில் போடும் போது அவன் நினைத்தான் அவன் செத்துப்போவேன் என்று எண்ணினான். ஆனால் ஆண்டவர் அவனை தப்புவிக்க பண்ணினார், அவனை ரட்சித்தார். ஒரு மீனை ஒன்றை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வயிற்றுக்குள்ளார இவன் கிடக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஜெபம் நாம் கேட்போம். அந்த 9ஆம் வசனத்தை, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருந்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் என்ன சொன்னான்? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பலியை செலுத்துவேன், ஆனால் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அருமையான தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு எதற்கு ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னாய்? எனக்கு தெரியாது. பல காரணம் இருக்கலாம். நீ வேலை ஆசீர்வதிக்கப்பட்டு, நீ வருமானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு, குடும்ப வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்டு, பல காரணத்திலே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? முதலாவது ரட்சிப்பை பெற்றோம் இல்லையா, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். நீ எப்போ ரட்சிக்கப்பட்டாய்? எந்த வருஷத்திலே ரட்சிக்கப்பட்டாய்? எந்த நாளிலே உன் கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாய்? இனி நான் அல்ல, இனி நீரே என்று அவரிடத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுத்தது எப்போ? பிரியமான தேவ பிள்ளையே, அந்த ரட்சிப்பின் நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். என் அண்டை வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்வதில்லை, நான் தள்ளி விடுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆண்டவர். அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். இப்படி பைபிள்ல நாம் நிறைய பார்க்கலாம். மோசே மிரியாம் என்பவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலே நீங்கள் எப்படி ஆண்டவர் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் செங்கடல் முன்பு நிறுத்தினார், செங்கடலை பிளக்க பண்ணினார், அவர்கள் தரையிலே நடந்து அப்புறம் போய் சேர்ந்தார்கள். பார்வோனுடைய இராணுவமும் சேர்ந்து வந்தது, ஆனால் கடலிலே மூழ்கிவிட்டது. இப்போ மோசேயின் சகோதரியான மிரியாமும் சேர்ந்து ஆண்டவர் தங்களை தப்புவித்தார். கவனித்து பாருங்க, அந்த செங்கடல் திறக்காம இருந்திருந்தா இவர்கள் அன்றைக்கு இந்த பார்வோனுடைய கையில மீண்டும் அகப்பட்டிருந்திருப்பார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பை அவர் தந்தார். செங்கடலை திறந்து அவர்கள் தரையிலே நடந்து அங்கிட்டு போய் அந்த ரட்சிப்பின் மிகுதியாய் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். ஒரே ஒரு வசனத்தை கவனியுங்கள். வசனம் 9 நாம் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். 9ஆம் 1-2 வசனங்கள். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி. அப்பொழுது மோசேயும் இஸ்ராயேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் தேவன், அவரே ரட்சிப்பானவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, தூசியும் குப்பையும் பாதாளத்திலும் பாவங்களிலும் துர்க்குணத்திலும் இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர் தூக்கி எடுத்து கற்பாரியின் மேலே நிறுத்தி அவரை பாடும் ஒரு துதியை நம் நாவல வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாரும் நன்றியோடு பாடினோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை துதிப்பாடு. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு பாடுன்னு.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே நின்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. சொல்லுங்க, நல்லவர் வல்லவர் போதுமானவர், ஓஹோ உண்மை உள்ளவர், நல்ல மகிழ்ச்சியோட வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த வார்த்தையை கேளுங்க. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். சொல்லுங்க, பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா துதி பாடு. கைகளை நல்லா தட்டிக்கொண்டு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னையும் அவர் தூக்கி சுமப்பார், உனக்கும் அவர் அற்புதம் செய்வார், உன்னையும் அவர் காப்பாற்றுவார். ரட்சிப்பு அவருடையது. ஆமென். இரண்டாவதாக நான் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வருகிறது. நம் சவால்களை சந்திக்கிறோம் இல்லையா? நிறைய வருகிறது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சோதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, கண்ணீர் சிந்துகிற நேரங்கள் எல்லாம் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் இந்த சர்ச்சில் இருக்கிற இப்போது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் கண்ணீரான நேரம், சோதனையான நேரம், உங்கள் நெருக்கமான நேரங்கள், இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் பிரசன்னத்தை கண்டீர்கள். கர்த்தர் பிரசன்னத்தை காணாது சோதனைகளை கடந்து அல்லது வேதனைகளை கடந்து போனால் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வேதனைகளே ஆண்டவர் அனுமதிப்பாராம். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அதில் தப்பிக்கொள்ளுகிறதற்கு ஒரு வழியையும் ஆயத்தப்படுத்துவாராம். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்க. யாரெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கிறீங்க, கவலையே படாதீங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. வேதத்தில் யோபை எடுத்துக்கொள்வோம். யோபு என்ற பக்தன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஒரு நாள் சாத்தான் அவனை சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு அவன் என்ன செய்தானாம்? யோபை சோதிக்கும்படிக்கு வந்தானாம். நிறைய நம்ம யோபை குறித்து யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா, யோபு எல்லாவற்றையும், அவனுடைய சொத்தையும் அவனுடைய சரீர சுகத்தையும் குடும்பத்தை கூட இழந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். தெரியுமா? 3 விதமான இழப்புகள் யோபுக்கு. Basically there were 3 kind of loss for Job. He lost his wealth, he lost his health, and he also lost his family. Hallelujah. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யோபு என்ன செய்தார்? வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லுங்க. இழப்போடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு என்ன சொல்ல கற்றுக்கொண்டார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்பது ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னானாம்.
அல்லேலூயா. யாராவது சர்ச்சில் இருக்கிறீங்களா? அடிக்கடி ரொம்ப பேர் இருக்கிறீங்களான்றது அல்ல, இருக்கிறோம். நமக்கு ஏதாவது வந்துட்டா புலம்பி தீத்து விடுகிறோம். முதல்ல ஜெபம் பண்ண மாட்டோம், முதல்ல ஒன்றும் செய்ய மாட்டோம், உடனே புலம்பி தீர்த்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கர்த்தர் நல்லதாய் மாற்றி கொடுப்பார். சில பேருக்கு மாற்றி இருக்கிறார். நீங்கள் நன்றியோடு வந்திருக்கீங்க. சில பேர் அந்த அனுபவத்தை இன்னும் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஒரு ஆமேன் என்று சொல்லி சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, எப்படி பைபிளில் நம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும். பவுலும் சீலாவும் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். பயங்கரமாக அடிக்கப்பட்டு கால் கை கட்டப்பட்டு சிறையிலே உள்புறத்திலே அவர்கள் கிடக்கும் போது கூட அவர்கள் அழுது கொண்டு, ஆண்டவரே உமக்காக இல்லையா செய்தோம், இப்போ பாருங்க இப்படி பாடுபடுறோன்ட்டு அழுகல. அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிக்கலாம் என்று எண்ணுகிறேன். 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க, மன்னிக்கணும், 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க, கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப துயரம் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. உடனே ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, கேட்கலையா, என்னை பார்க்கலையா, எனக்கு உதவி செய்யலையா? அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் விசுவாச அறிக்கை செய்வார்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை காப்பார். யோசேப்பை பாருங்கள், அவன் சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவனை வித்து போட்டார்கள். யோசேப்பு ஒரு பெரிய ஆளானான். அப்போ சகோதரர்கள் வந்து அவன் கிட்ட பணிந்து நின்ற போது, நீங்கள் எனக்கு தீங்கு எண்ணினீர்கள், கர்த்தர் எனக்கு என்ன அதை நன்மையாக மாற்றினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது, துயரமான நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அவருடைய உதவியை நல்கி இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன சொன்னேன்? நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படிக்கு நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? நன்றி சொல்லலாம். உங்கள் வீட்டு பகுதியில் நன்றி வேலை இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? நன்றி சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 24, 25வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் பாருங்க, நம்ம திரண்டு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். சரியா? யாரெல்லாம் இங்கே சர்ச்சில் வந்திருக்கிறவங்க, நீங்கள் முதல் ஞாயிறு ராபோஜன ஆராதனைனால நீங்கள் சர்ச்சுக்கு வர ஆள் இல்லைன்னா நீங்கள் வர மாட்டீங்க. சர்ச்சுக்கு வர்றது மாதத்துக்கு ஒரு முறை தான். எப்போ வருவீங்கன்னா, முதல் ஞாயிறு மட்டும் வருவீங்க. எதுக்கு? ராபோஜன் எடுக்கலன்னா நல்லாவே இல்லை இப்படி. ஆனால் வேத வசனம் நமக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24, 25வது வசனத்தை கேளுங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை. நல்ல கவனிங்க. ஒருவரே ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்,
நம்ம சகோதரி அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நடக்கிற யுத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணாங்க. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் பெரியது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் நிறைய பேர் எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் யுத்தம் போடட்டும், எனக்கு என்ன, ஆனால் நாளானது நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதே மாதத்துக்கு ஒரு முறை அப்படியெல்லாம் பழக்கம் நல்லது அல்ல. நீ ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு வரணும். சிலர் சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல நீயோ விட்டு விடாதபடிக்கு. யாருக்கு சர்ச்சில் இப்படி ஒரு குணம் இருக்கு? ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகலன்னா என் மனம் எனக்குள்ளார வாதிக்குது. யாருக்கு இப்படி இருக்கிறது? ஒரு வாதிப்பு, ஒரு வேதனை. ஐயோ, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலியே. உனக்கு தெரியுமா ஆண்டவர் ஏன் முதலாவது நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தது முதலாம் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப சபையை ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது? இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்று சபை கூடுகிறது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்த நாள். நாம் இந்த முதலாவது நாள் கூடும் போது நமக்கு நல்லாவும் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு வாரம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்ச நான் உடனே எங்க இருக்கிறேன்? சர்ச்சில் இருக்கிறேன், தேவ சமூகத்தில் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வாரம் முழுதும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க நீ எங்க வந்து உட்காருன்னு? தேவ சமூகத்தில் உட்காருன்னு. மாதத்துக்கு ஒரு முறை உட்கார்ற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். ஆலயத்துக்கு வராம இருந்தா என் இருதயம் எனக்குள்ளார வாதிக்கிறது என்று உன் இருதயம் உனக்கு வாதிக்க வேண்டும். எப்படி உன் இருதயம் வாதிக்கும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வந்து பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வர பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம போயிட்டா அவங்க உள்ளம் வாதிக்கும். ஆனா அவ்வப்போது சர்ச்சுக்கு வராம அப்படியே பழகுறீங்க பாருங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா உங்க உள்ளம் வாதிக்காது. ஏன்னா உங்க மனசாட்சி உங்களை குத்தாது. ஏன்னா பழக்க தோஷமாயிருச்சு. ஐயா அம்மா, உனக்கு சொல்றேன், இந்த ஸ்தோத்திர பண்டிகை தினத்துல ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற கூட்டத்தில் நானும் களி கூறுவேன். இந்த தாவீது என்ன தெரியுமா செய்தாராம்? தாவீது, ஆண்டவரே, முன்ன நான் பண்டிகை நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூடி வருவேனே, அவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளார வாதிக்கிறது, எனக்குள்ளார வேதனைப்படுகிறது என்று கூறினார். இன்னைக்கு நான் உன்கிட்ட உன்னுடைய முகத்தில் பார்த்து உன்கிட்ட சொல்றேன், கேள். என்ன தெரியுமா? நீ சபைக்கு அவ்வப்போது அவ்வப்போது வராம போற, அது பழக்கம் ஆயிருச்சு. அதனால உனக்கு அது தப்புன்னு தெரியல, அது குற்றம் தெரியல, அது பாவம் உனக்கு தெரியல. சபை கூடுகிறதை விட்டு விடுகிறது போல் சிலர் விட்டு விடுகிறது போல் நீ விட்டு விடாதே. நீ பழகிட்டனாக்கா அந்த பழக்கம் என்ன தெரியுமா செய்யும்? ஒரு நாள் பழக்கம் அது பல நாள் பழக்கம் ஆகிவிடும். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் எது வரைக்குங்க? சுடுகாடு வரைக்கும். அப்படின்னா நம்ம ஆயுள் நாட்கள் முழுதும் இது அப்படியே பழக்கம் ஆயிடும். அப்படி செய்யவே கூடாது. எல்லாரும் கை அப்படி காட்டுங்க, என்கிட்ட காட்டுங்க. என்கிட்ட பாபாயி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப திரும்பிக்கங்க, பக்கத்துல பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டு செய்யுங்க. அப்படி சர்ச்சு கூடுறதை விடக்கூடாதுங்க. ஒரு வாரம் உள்ளனா உங்க மனசு உங்களுக்கு வாதிக்கணும், வேதனைப்படுத்தணும். எல்லாரும் நெஞ்சில கை வைத்துக்கங்க. எல்லாரும் நெஞ்சில கை வைத்துக்கங்க. ஆண்டவரே, என் இருதயம் வாதிக்கத்தக்க என்னை மாற்றிடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை கூடி வருகிறது விட்டு விடாதீங்க. விசுவாசிகள் கூடி வருகிறது விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுங்க. எங்கள் அம்மா அவருக்கு, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் 11 பேர் ஒன்றாக நாங்கள் ஒரு குடும்பத்தில், எனக்கு எங்கள் வீட்டில் 11 பிள்ளைங்க, நான் 7வது பிள்ளை. எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் யாரையும் விட மாட்டாங்க. அதே பழக்கம் தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும்.
என் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் அவர்கள் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க என்கிட்ட சொல்லணும். காரணம் என்னன்னா, எங்கள் அம்மா இதை பழக்கி கொடுத்தாங்க. ஆமேன். அதனால இந்த 11 பேரும் நாங்கள் கெட்டு போகாமல், நாங்கள் ஒவ்வொருவரும், என் குடும்பத்தின் ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஏதாவது ஆண்டவருக்கு ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னங்க, எங்கள் பழக்க தோஷங்க. அல்லேலூயா. எங்கள் பழக்கம் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை இன்றைக்கு நாங்கள் கடைபிடிக்கிறபடினாலே அந்த பழக்கம் அப்படியே இருக்கு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க இப்படி ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வராம இருந்த அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. காரணம் என்ன, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட இதை கற்றுக்கொள்வார்கள், அப்படியே அவர்களும் நடப்பார்கள். அதனால தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரியுங்க. ஒரு வசனம் மட்டும் இதில் நான் கொடுக்குறேன், கேளுங்க. நேமியா பார்த்தீங்களா, எருசலேம் மதில் எல்லாம் இடிப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி நேமியா என்ன தெரியுமா செய்தார்? ராஜா கிட்ட அவர் பாபிலோனில் உத்தரவாதம் கேட்டுட்டு அவர் வந்து சேருகிறார். எருசலேமில் மதில் இடிந்து கிடக்கிறது, கண்ணீர் விடுகிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறார், அவர்கள் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறார். தெரியுமா, யோபு தன் பிள்ளைகளுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தான். அதே போல நெகேமியா தம் ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தார். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நெகேமியா என்ன தெரியுமா செய்தார்? இந்த நெகேமியா ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுகிறவனாக நின்றார். பாருங்க, ஒற்றுமையாய் இருக்கும் போது அவர்கள் அந்த மதில்களை கட்டி சீக்கிரமாய் முடித்துட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க. ஒற்றுமையாய் நம்ம இருந்தா, நம்ம குடும்பம் ஒற்றுமையாய் இருந்தா, நம்ம சபை ஒற்றுமையாக இருந்தா, வேலை இடத்துல நமக்கு ஒற்றுமை இருந்துச்சுன்னா, நண்பர்களுக்குள்ளார நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னாக்கா என்ன நடக்கும்? நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நேமியா புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்க நாம் சீக்கிரமாய் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். நம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஜனங்கள் வேலை செய்ய ஆர்வமாய் இருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. அடுத்த சில காரியத்தை நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு ஆகாரம் உண்டாகத்தக்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது அவர்கள் ஆகாரம் இல்லை என்று அழுத போது மன்னாவையும் காடைகளையும் அவர் நாள்தோறும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய நாள்தோற தேவைகளை சந்தித்தபடியினாலே நம் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமாம்? நன்றி சொல்லணுமாம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 14க்கு போனீங்கன்னாக்கா, அந்த 14ஆம் வசனத்திலே நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்த கொடுத்தார். அப்போது ஆண்டவருக்குள்ளார ஆபிரகாம் களி கூர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்க, சீக்கிரமாய் கேட்போம். ஆதியாகமம் 22:14 வசனம் வாசிக்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று விளங்கிற்று. ஆமென். ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வேலைக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் வேலை கொடுத்தார், திருமணத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் திருமணத்தை வாய்க்க பண்ணார், என் துணைவியை ஆண்டவர் அவர் சித்தப்படி எனக்கு கொடுத்த ஒரு துணைவி என்று சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பெரிய. ஆபிரகாம் எதுக்கு சந்தோஷப்பட்டான்? தன் பிள்ளைக்கு பலியாகிறதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையை. எலியா தெரியுமா? வேதம் வசனம் சொல்லுகிறது, வறுமை வந்துவிட்டது, மழை பெய்யாத ஒரு நேரம், பிரியமானவரே, கோடைக்காலம் வந்துவிட்டது. அப்போ நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா.
இந்த இந்த நேரத்தில் ஒரு விதவையுடைய வீட்டில், சேரபாத் என்று சொல்லப்பட்ட விதவை வீட்டுக்கு எலியா போயிருக்கிறார். அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி தேவியை சந்தித்தார். ஏன்னா எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க, குறைவில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நிறைவே கொடுத்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 15, 16 நீங்கள் போய் அதை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். இப்போ 5வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசட்டும். நம் ஆண்டவர் பிரியமானவர்களே, அவர் இயற்கைகளில் நமக்கு அவர் உதவி இருக்கிறார். நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஒரு உதாரணத்துக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை எனக்கு வாசியுங்கள். இதுடன் நம் தேவ செய்தியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிக்க போகிறோம். நாம் கேட்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்கு வாசியுங்கள். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர், தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, சங்கீதத்தை எழுதின சங்கீத பக்தனானவன் 19ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே அவர் வானத்தை குறித்து இப்படியாய் பேசினார். கேளுங்கள். சங்கீத புஸ்தகம் 19 1வது வசனம் கேட்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாம் எல்லாரும் பிரைஸ் சொல்லும். அப்போ நீங்கள் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நல்ல மழையை கொடுக்கிறார், நல்ல வெயிலை கொடுக்கிறார். நம்முடைய சீர்தோஷத்தை பாருங்கள், நேச்சரை பாருங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு சாதகமாய் வைத்திருக்கிறார். நிறைய பேர் மலேசியாவில் வாழ்கிற நம்மை குறித்து என்கிட்ட நிறைய நண்பர்கள் சொல்லுவார்கள், டேய் மலேசியா நம்ம வாழ்வு பாலும் தேனும் ஓடும் தேசத்தின் வாழ்வுடான்னு சொல்லுவார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? நமக்கு என்னங்க குறை? நமக்கு எல்லாம் நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வசனம் சொல்லுகிறது. தாயின் அன்பு மாறி போகலாம், தந்தையின் அன்பு மாறி போகலாம், ஆண்டவருடைய அன்பு மாறாதது. So we have a God who is an unchanging God. மாறாத ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நீ எத்தனையோ காரியங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேவ சந்நிதியிலே எழுந்து நின்று பாடலிலே அவருக்கு நாம் நன்றி சொல்லாமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலிலே ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்வார். ஆக